வெல்கம் டு ஆல் பைப் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்ம ServiceProManagement சாஃப்ட்வேரில் எப்படி செட்டிங்ஸ் கான்ஃபிகர் பண்ணுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணி பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டோம் அப்படின்னா ஸ்டாக் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்ளையரோட பேலன்ஸ்லாம் என்ட்ரி போட்டு வச்சுட்டு ஈஸியாகவே பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்கோட் வைஸ் ஈஸியாகவே ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். பார்கோடும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர் வைஸும் நம்ம பார்கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சாஃப்ட்வேரில் பர்ச்சேஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்ச்சேஸ்க்கான மெனு எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஃபிகரேஷன் செட் பண்ணணும். கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேட்டகிரி செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ கேட்டகிரியில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்றது, அதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான இப்போ கேட்டகிரிலாம் நம்ம டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதில் ஏதாவது டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதில் சூஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிராண்ட் செட்டிங்ஸ். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் ஒவ்வொரு பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி டைப் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வியூ ஆகும். இதில் ஐட்டம் நம்ம என்ன ப்ராடக்ட்டோ அதுக்கான நேம் நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான பிராண்ட் என்னவோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். கேட்டகிரியில் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்றதுக்கு அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் சூஸ் பண்ணிட்டு இப்போ ஐட்டம் கோட், ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் ஒவ்வொரு ஐட்டம் கோட் நீங்களே யூனிக்காகவே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ராடக்ட்கான ஹெச்எஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்ன்னு தெரில அப்படின்னா நம்ம 0வே போட்டுக்கலாம். இப்போ எம்ஆர்பி, அந்த ப்ராடக்ட்கான எம்ஆர்பி நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான பர்ச்சேஸ் ரேட் நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கான சேல்ஸ் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஹோல்சேல் அமௌண்ட். இதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஹோல்சேல் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜிஎஸ்டி, இதுக்கான ஜிஎஸ்டி பர்சன்டேஜ், இது எஸ்ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் 9 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது சீரியல் நம்பர் ட்ரூனே வச்சுக்கலாம். ஒவ்வொரு இது ஃபோனுன்றனால ஒவ்வொரு ஃபோனுக்கும் நம்ம ஒவ்வொரு ஐஎம்ஐ நம்பர் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இது ட்ரூன்னு வச்சுட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி உங்கள் ஷாப்பில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சப்ளையர் செட்டிங்ஸ். இப்போ நம்ம எந்த சப்ளையர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இதில் ஃபில் பண்ணணும். இப்போ அவங்கக்கிட்ட அவங்களோட நேம், அவங்களோட மொபைல் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், அதுக்கப்புறம் அட்ரஸ், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அதர் டீட்டெயில்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் அவங்களுக்கு இன்னும் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம ஆட் பண்ணி டைப் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் அப்டேட் டெலிட் செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே அவங்களோட டீட்டெயில்ஸ் வியூ ஆகும். இதில் ஏதாவது உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே டைப் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஏஜென்ட் நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம டெலீட் கூட பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ்க்கு தேவையான எல்லா கான்ஃபிகரேஷனும் நம்ம இப்போ செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட போகிறோம். அதுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம கிளிக் பண்ணணும். அது நீங்கள் F1 ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி டேரெக்டாகவே ஓப்பன் ஆயிரும். இங்கே இன்வாய்ஸ் நம்பர் இருக்கிறதுல நீங்கள் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒவ்வொரு பில் கொடுத்துருப்பாங்க. அதில் இன்வாய்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எந்த ஏஜென்ட் கீழேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த ஏஜென்ட்டோட நேமை நம்ம சூஸ் பண்ணி இது கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டேரெக்டாகவே இங்கே ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஏஜென்ட் கீழேருந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நம்ம என்ட்ரி போடணும். அதுக்கு என்ன ப்ராடக்ட்டோ நம்ம ஃபஸ்ட் ஆல்ரெடி ப்ராடக்ட் செட்டிங்ஸில் எல்லாமே நம்ம எந்தெந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதை வச்சு நம்ம எந்த ப்ராடக்ட் இவங்ககிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ப்ராடக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு இப்படி வியூ ஆகும். இதை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இதில் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் அமௌண்ட்டு, பர்ச்சேஸ் அமௌண்ட்டு, ஹோல்சேல் அமௌண்ட் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்றத இங்கே 2 குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 2 கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வியூ ஆகும். இதில் இப்போது சீரியல் நம்பர் ட்ரூன் நம்ம கொடுத்துருந்தனால
இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் ஒவ்வொரு ஐஎம்ஐ நம்பர் இருக்கும். அந்த ஐஎம்ஐ நம்பரை நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்கே டைப் பண்ணியே வச்சுக்கலாம். அடுத்த ப்ராடக்ட்கான ஐஎம்ஐ நம்பர் டைப் பண்ணிவிட்டு F1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இது க்ளோஸ் ஆயிரும். இப்போ அந்த ப்ராடக்ட்கான ஜிஎஸ்டி இங்கே எல்லாமே வந்துடும். இப்போ ஒரு ப்ராடக்ட்க்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இங்கே எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களோ அது கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து டேரெக்டாகவே ஆட் ஆயிரும். இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதையும் சூஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அது எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்றதையும் சூஸ் பண்ணேன். அதுவும் நான் வந்து சீரியல் நம்பர் ட்ரூன்னு கொடுத்துருந்தனால அதுவும் உங்களுக்கு சீரியல் நம்பர் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரு கொடுத்துட்டு F1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம 0 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போது ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா மொத்த பர்ச்சேஸ்க்கே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட்டும் நம்ம வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம 0 கொடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கேஷாக வாங்கி ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்க இந்த பர்ச்சேஸ்க்கு அப்படின்னா நம்ம கேஷாகவே போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிரெடிட்டாக சூஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஆஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 0 கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பர்ச்சேஸ் என்ட்ரியும் நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து ஆட் ஆயிரும். இதில் பார் கோட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனில் இருந்து நம்ம ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் நமக்கு வந்து ஒரு பார்கோட் வந்து சாஃப்ட்வேர்லேருந்து ஜென்ரேட் ஆகும். இப்போது நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா பார்கோட்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பார்கோட் பட்டன் எதுக்காக அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டதுக்கப்புறமா நம்மளோட ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் ஒவ்வொரு பார்கோட் ஜென்ரேட் ஆகிருக்கும் சாஃப்ட்வேர்லேருந்து. இதிலே நம்ம வந்து கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் எடிட். நம்ம போட்ட பர்ச்சேஸில் ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணனாலும் இல்லை குவான்டிட்டி மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் என்ட்ரியில் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எந்த போட்ட பர்ச்சேஸ் வந்து 2 ரெக்கார்ட் நம்பர் கீழே போட்டோம். ஸோ பர்ச்சேஸ் எடிட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ரெக்கார்ட் நம்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெக்கார்ட் நம்பர் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எதுக்கான குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து டைரெக்டாகவே ஆட் ஆயிரும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டெலீட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் கிளிக் பண்ணி இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெக்கார்ட் நம்பர் கீழே உங்களுக்கு வந்து எல்லா சேஞ்சஸும் உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பேமெண்ட். இப்போ நம்ம பண்ண பர்ச்சேஸ்க்கான பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ணணும்னு இப்போ ஏஜென்ட்க்கு நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே வந்து நம்ம சாஃப்ட்வேரில் என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளோட ஏஜென்ட்கான பேலன்ஸ் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இது கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஏஜென்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட சூஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது இங்கே வியூ ஆகும். இதில் நீங்கள் இப்போது எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்ம வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். அது சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ரிமார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதில் கொடுத்துட்டு நோட்ஸும் கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் பே பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ நம்ம பண்ண பர்ச்சேஸ்க்கு எல்லாமே ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும். ஸோ ரிப்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஏஜென்ட் வைஸ் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஏஜென்ட் கீழே நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு இங்கே வியூ ஆகும். இன்றைக்கி இந்த ஏஜென்ட் கீழே நான் 2 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 2 பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் பேமெண்ட்டில் வந்து நான் பேமெண்ட் பண்ணது இங்கே வந்து உங்களுக்கு வியூ ஆகும். அடுத்து டேட் வைஸ் ரிப்போர்ட். டேட் வைஸ் ரிப்போர்ட்டில் இன்றைக்கி டேட்டில் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னா அந்த டேட் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஆகும். இது டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் அவங்களுக்கு கீழேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதில் வியூ ப்ராடக்ட் ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து திரும்ப அந்த பர்ச்சேஸ்க்கு வந்து பார்கோடு எடுக்கணும் அப்படின்னா இந்த வியூ ப்ராடக்ட் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பிரிண்ட் எடுக்குமோ அது கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்கான பிரிண்ட் எடுத்துக்கலாம். பார்கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கேருந்து. இந்த வீடியோவில் நம்ம ServiceProManagement சாஃப்ட்வேரில் எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறது அதுக்கப்புறம் அதுலேருந்து பார்கோட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சேல்ஸ் போடுறது சேல்ஸ்க்கான ரிப்போர்ட் எப்படி பார்க்குறது அதுக்கான ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்மளோட Buyp யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.